குட் ஈவினிங் டு ஆல். வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் எல்லாரும் அக்கௌண்டன்சியில் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ யூனிட் 3ல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு பார்ப்போம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட அடிப்படை என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ராமு என்ன பண்ணுறாருன்னா 10 இயர்ஸாக அவர் சோல் ட்ரேடராக இருக்கார். அவர் இண்டிவிஜுவலாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ராமுக்கு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு ராமுவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. பட் ராமுக்கு அவரோட பிஸ்னஸோட ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோலையும் அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை. அப்படி ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோலையும் ராமு கொடுக்காமலேயே அவர் ஃப்ரெண்டை அந்த பிஸ்னஸில் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு ராமு ஆக்டிவ் பார்ட்னராக இருந்துட்டு அவர் ஃப்ரெண்டை அந்த பிஸ்னஸில் சேர்த்துக்க முடியும். ஒரு அக்ரீடு பர்சன்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டீடு மாதிரி போட்டு பார்ட்னர்ஷிப் டீடு மாதிரி போட்டு அக்ரீடு பர்சன்டேஜில் ராமு அவரோட ஃப்ரெண்டுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். அடுத்து இப்போது இந்த க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்ங்கிறது என்ன அப்படின்னா, 2 or more person கேரி ஆன் சம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமௌங் தம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப். த பர்சன் ஹூ ஹவ் அக்ரீடு கேரி ஆன் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவலி கால்டு பார்ட்னர்ஸு. யாரெல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வராங்களோ அவங்களெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம். அந்த எல்லா மொத்த இப்போ 5 மெம்பர்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள இண்டிவிஜுவலாக பார்ட்னர்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த 5 மெம்பர்ஸையும் சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபேர்ம்னு சொல்லலாம். அந்த ஃபேர்ம் நேம், அதாவது அந்த நேம் எந்த நேமில் அந்த பார்ட்னர்ஷிப் நடக்குதோ அந்த நேமை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபேர்ம் நேம்னு சொல்லலாம். த name under which business of a firm is carried on it's called the firm name. அடுத்து பார்ட்னர்ஷிப்போட ஆக்ட் என்ன அப்படின்னா 1932. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது அப்படிங்குது. பார்ட்னர்ஷிப்புங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்பல்சரி கிடையாது. தேவைப்பட்டால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலும் நடத்தலாம். அப்போது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்பல்சரியாக ஆப்ஷனலான்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஆப்ஷனல். ஆனால் பார்ட்னர்ஷிப்பை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸு இந்த ஃபேர்முக்கு கிடைக்கும். அடுத்து பார்ட்னர்ஷிப்போட டெஃபனிஷனை பார்த்தா, 2வது டெஃபனிஷனை பார்த்துக்கோங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லுது அப்படின்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேர்ம் ஹூ அக்ரீடு டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் எ பிஸ்னஸ் கேரி ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது எல்லோரும் சேர்ந்தோ இல்லைனா எல்லாருக்குமாக ஒருத்தரோ ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் படி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. அதாவது 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 5 மெம்பர்ஸுக்கு யாராவது 2 பேர் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அவங்க போட்ட ப்ராஃபிட்டுக்காக, மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் போட்ட ப்ராஃபிட்டுக்காக அவங்களுக்கு அதாவது மற்ற மெம்பர்ஸாகலாம் போட்ட கேபிட்டலுக்காக அவங்களுக்கு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரையும், பார்ட்னர்ஷிப் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more person. அதாவது பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒரு சங்கம். எதோட சங்கம் அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களோட ஒரு அசோசியேஷன் தான் பார்ட்னர்ஷிப்புங்கிறாங்க. அசோசியேஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் லிமிட்டட் 50. அப்போ பார்ட்னர்ஷிப்போட மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்னா 50 பேர் தான் இருக்கலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில். 50 பேருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது கம்பெனிங்கிற கேட்டகரியில் போயிடும். ஸோ பார்ட்னர்ஷிப்புங்கிறது 50 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். தேர் ஷுட் பி அக்ரிமெண்ட் அமௌங் த பர்சன் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அக்ரீடு. த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன் ஆர் இம்ப்ளைடு. அதாவது
ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப்னாலே ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் வந்து ஓரலாகவும் இருக்கலாம், வாய் வார்த்தையால் நீயும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட வாய் வார்த்தையால் சொல்லிக்கலாம். இல்லைனா ரிட்டனில் வந்து எழுதி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இம்ப்ளைடு மறைமுகமாக, இப்போது நான் என் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் நான் ரன் பண்ணிகிட்ருக்காங்கிற பட்சத்தில் அங்கே போய் நான் வேலை செஞ்சுட்டு இது பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அங்கே போய் வேலை செஞ்சதுக்காக அவன் வேணான்னு வேலை செய்யும்போது அவன் வேணான்னு சொல்லாமல் இருந்தான் அப்படின்னா அப்போ அவன் என்னையும் அந்த பிஸ்னஸில் ஒரு ஆளாக ஏற்றுக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இம்ப்ளைடாக கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட்டு இருக்கலாம். அடுத்து வந்து த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி கேரிட் ஆன் பிஸ்னஸ் அண்ட் ஷேர் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து அந்த பிஸ்னஸ் கேரி பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறோங்கிறது பொறுத்து தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் அமையும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டுங்கிற கேட்டகரி கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து அந்த அக்ரிமெண்ட் எதுக்கானது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறோங்கிறதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். த பிஸ்னஸ் மே பி கேரிடு ஆன் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது ஒரு பிஸ்னஸுங்கிறது வந்து எல்லா பார்ட்னரும் சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸுக்காக ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த பிஸ்னஸில். அதுக்கடுத்து வந்து இந்த டு யூ நோவில் கேட்டிருக்காங்கல்ல, இதில் உள்ளது வந்து நமக்கு வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸாக வரலாம். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு அண்ட் ப்ரெஸ்கிரைப்டு இன் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அதாவது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலை. அடுத்து வந்து அதை வந்து குறிப்பிடவும் இல்லை, ப்ரெஸ்கிரைப்பும் பண்ணல, ஸ்பெசிஃபையும் பண்ணலை. ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத வந்து எந்த ஆக்ட் சொல்லுது அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து சொல்லுது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன் வேர்டு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து யார் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அங்கே பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம டிக் பண்ணுவோம். அது கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து எந்த ஆக்ட் சொல்லுது அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் தான் சொல்லுது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து சொல்லுது. அப்போது கம்பெனிஸ் ஆக்டோட இயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, 2013. ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொன்னிச்சுன்னா 100 மெம்பர்ஸ் அந்த கீழே இருக்குது பாருங்கள், சப்செக்ஷன் ஷல் நாட் எக்ஸீடு 100க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சு. பட் ஆனால் ரூல் 10 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் மிஸ்செல்லனியஸ் ரூல் 2014 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லிமிட்டடு கேட்டகரி வந்து எவ்வளோ அப்படின்னா 50 மெம்பர்ஸ் தான் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து 50 மட்டும்தான். இந்த டூயூனோவில் உள்ளது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் பற்றி யார் சொல்லலைன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்ல கிடையாது. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் சொல்லியிருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 50 மட்டும்தான். ஓகேவா? அப்போ 2014 ரூல் 10 வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிமிட் வந்து 15 ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் டாக்குமெண்ட் இன் ரைட்டிங். இப்போது அக்ரிமெண்ட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்தோம்ல, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்னவாக இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம்னு முதல்ல பார்த்தோம். ஆனால் பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது வந்து கண்டிப்பாக எதில் தான் இருக்கணும் அப்படின்னா ரைட்டிங்கில் தான் இருக்கணும். ஓகேவா? டீடுனா என்ன அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஓகேவா, என்னென்ன வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, அது வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி டீடுங்கிறது. ஓகேவா? ஓகே, டீடு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் செண்டம் எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.